ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சரண்யா பிரபு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான். அதுக்கு 2 தக்காளி பழம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கல்லுப்பு. அந்த வெந்நீர் நல்லா சூடாகினதும் அந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சிரும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாஸ்தாவை. அப்புறம் இன்னொரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா வேணுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் இந்த கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க. இது சிம்பிளாக வெறும் வெங்காயமும் தக்காளியும் இருக்கிறத வச்சு பண்ணுற மாதிரி தான் நான் இது காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா மட்டும் முட்டை அடித்து ஊற்றிக்கோங்க. 1 2 வேணாலும் விட்டுக்கோங்க அதுக்கு தேவைக்கு. இல்லையா, முட்டை விடவே வேண்டாம். அந்த மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் வதக்குனாலே போதும். வதக்கிக்கிட்டு அந்த பாஸ்தாவை போட்டுட்டு அப்புறமா டொமேட்டோ சாஸ் அதையும் விட்டு நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியது. அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது முட்டை இந்த மாதிரி பண்ண விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் வேக வச்ச பாஸ்தா போட்டுடலாம். அதை போட்டு நல்லா கிண்டுங்க. எல்லோரும் பாஸ்தா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம்பாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம 1 பாட் குக்கரில் போட்டு செஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி 10 நிமிஷத்தில் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் பண்ண முடியாது, லேட் தான் ஆகும். டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கிண்டுங்க. சாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாக நல்லா கிண்டிட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்து அப்புறமா இறக்கிருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாமோ பண்ணுவீங்க, எங்களுக்கும் பண்ணுங்கள் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.